ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆகஸ்ட் 2022 நடக்க போகிற மத்தியமா எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பருக்கான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பருடைய ரிவிஷன் வீடியோஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரான பொயட்ரி இஆர்சியை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பொயட்ரி இஆர்சி கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் रोमन लेटर किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃபோட மீனிங்கை ஹிந்தியில் எழுதணும். இதில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, मुझे तोड़ लेना वनमाली उस पथ पर देना तुम फेंक मातृभूमि पर शीश चढ़ाने जिस पथ जाए वीर अनेक. இந்த பேராகிராஃப்கான இஆர்சி படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. இங்கே 1 புஷ்பகி அபிலாஷான்னு கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே அந்த பேராகிராஃப்கான மீனிங்கை ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேராகிராஃபை ஃபுல்லாக கொடுக்கல, சும்மா டாட்டட் லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேராகிராஃபை இப்போ தான் நம்ம படித்தோம். இப்போ அதுக்கான ஆன்சர் படிக்கலாம். சந்தர்ப்னா என்னென்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப் எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, அந்த போயமுடைய போயட் நேம், கவிஞரோட பெயரையும் எழுதணும். பாவார்த்தனா அந்த பேராகிராஃப்கான மீனிங் என்ன, அந்த ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, போய்ட்ரி ஸ்டான்ஸாக, அதுக்கான மீனிங்கை ஹிந்தியில் எழுதணும். சந்தர்ப், சந்தர்ப்னா குறிப்புன்னு அர்த்தம், அந்த போய்ட்ரியை பற்றின குறிப்பு. ये पद्यांश पुष्प की अभिलाषा नामक कविता से लिया गया है. ये पद्यांश, பத்தியனா போயம், இங்கே பத்யாம்ஷனா போயட்ரியுடைய ஒரு பார்ட்டு, அதாவது ஒரு ஸ்டான்ஸா மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான் எகு பத்யாம்ஷன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயட்ரியுடைய ஸ்டான்ஸா புஷ்பகி அபிலாஷா நாமக், புஷ்பகி அபிலாஷா என்ற பெயருடைய கவிதாசே லியா கயா ஹை, கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. புஷ்பகி அபிலாஷான்ற போயம்லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டான்ஸா தான் இங்கே மேலே கொடுத்துருக்கிறது. इस कविता के कवि हैं ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த கவிதையினுடைய கவிஞரோட பேர் என்னன்னா ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. லாஸ்ட் வீடியோவில் போயம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த போயட் நேமை இஆர்சிலையும் எஸ்ஏலையும் எழுத வேண்டியிருக்கும், அதனால இதை நல்லா படித்து வச்சுக்கோங்கன்னு. ஸோ புஷ்பகி அபிலாஷாவுடைய போயட் நேமு ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. நெக்ஸ்ட் பாவார்த்த, फूल माली से कहता है, फूलना பூ, மாலி சே कहता है தோட்டக்காரனிடம் சொல்கிறது. கி என்னன்னு சொல்லுதுன்னா, உசே தோடுக்கர், அந்த பூ சொல்லுது என்னை பறித்து, உசே தோடுக்கர்னா அதை பறித்து, உஸ் ராஸ்தேமே ஃபேங்க் தேனா, உஸ் ராஸ்தேமே அந்த பாதையில், ஃபேங்க் தேனா எரிந்து விடுங்கள், ஜஹா எங்கே, மகான் ஷூர் வீரோம்னே மிகப்பெரிய சூரர்களும் வீரர்களும், இங்கே வந்து சோல்ஜர்ஸை தான் குறிக்குது, ஸோ இராணுவ வீரர்கள். மாத்ருபூமிக்கு ரக்ஷா கேலியே, தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக, அப்னா சர்வஸ்வ தன்னுடைய எல்லாவற்றையும், தியாகதியா தியாகம் செய்தார்களோ, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாதையில் என்னை பறித்து தூக்கி எறியுங்கள்னு சொல்லுது அந்த பூ. ஆகே அப்னி இச்சா பிரகட் கர்த்தே ஹுயே, ஆகேனா மேலும், அப்னி இச்சா தன்னுடைய ஆசையை, பிரகட் கர்த்தே ஹுயே வெளிப்படுத்தி கொண்டே, ஃபூல் காத்தாஹை பூ சொல்கிறது. கி என்ன சொல்லுது, வஹ் உன் ஷூர் வீரோம் கே பாவோமே படுக்கர், அந்த பூ உன் ஷூர் வீரோம் கே அந்த சோல்ஜர்ஸுடைய பாவோமே படுக்கர் கால்களில் பட்டு, அப்னே ஆப்கோ தன்னைத்தானே, கர்விலா, கர்விலானா கர்வம் நிறைந்ததாக, அதாவது பெருமை மிக்க விஷயமாக, மஹசூஸ் கர்த்தாகை உணர்ந்து கொள்ளும் அல்லது அனுபவித்து கொள்ளும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் போயம்கான இஆர்சியை இன்னொரு முறை படிக்கலாம். சந்தர்ப், ய பத்யாம்ஷ் புஷ்பகி அபிலாஷா நாமக் கவிதா சே லியா கயா ஹை. இந்த கவிதை பகுதி புஷ்பகி அபிலாஷா என்ற பெயருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் கவிதா கே கவி ஹைம் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த கவிதையினுடைய கவிஞர் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. பாவார்த்த சாராம்சம், இந்த பேராகிராஃபுடைய சாராம்சம். फूल माली से कहता है कि उसे तोड़कर उस रास्ते में फेंक देना जहाँ महान शूर वीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया.
தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய வீரர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ அந்த பாதையில் தன்னை பறித்து தூக்கி எறியுமாறு பூ தோட்டக்காரனிடம் கேட்டுக்கொள்கிறது. आगे अपनी इच्छा प्रकट करते हुए फूल कहता है कि वह उन शूर वीरों के पाँवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है. அந்த வீரர்களுடைய கால்களில் பட்டு தன்னைத்தானே பெருமையாக உணர்ந்து கொள்வேன் என்று அந்த பூ தன்னுடைய ஆசையை மேலும் கூறுகிறது. இப்போ எக்ஸ்பெக்டட் क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ERC படிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ERC. लोग यूं ही हम झिझकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. இந்த செகண்ட் ERC படிக்கிறதுக்கும் புக்கில் பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. இங்கே 2 ஏக் பூந்த் இருக்கு இல்லையா, இந்த போயமில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம இப்போ படிக்க வேண்டியது. செகண்ட் ERCக்கான கொஸ்டின் லோக் யோஹி ஸ்டார்ட் ஆகி தேத்தா ஹை கர்னு முடியக்கூடிய அந்த ஏக் பூந்த் போயமில் 4th பேராகிராஃப் தான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் படிக்கலாம். சந்தர்ப் ये पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियोद. இந்த poetry paragraph एक बूंद பேருள்ள கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையினுடைய கவிஞர் அயோத்தியா சிம்ம உபாத்யாய் ஹரியோத் அவர்கள். அடுத்து பாவார்த்த மீனிங் இன் பங்க்தியோம் மே இந்த வரிகளில், அதாவது அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா அதோட லைன்ஸில் கவி ய கஹனா சாத்தே ஹைம் கவிஞர் இதை சொல்ல விரும்புகிறார். கி என்னவென்றால் லோக் மக்கள் அப்னா கர் சோடுகர் தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு பாஹர் நிக்கல்தே சமை வெளியே வரும் நேரத்தில் ஹிச்சக்தே ஹைம் தயங்குகிறார்கள், டர்தே ஹைம் பயப்படுகிறார்கள். லேக்கின் ஆனால் உன்கோ அவர்களுக்கு டர்னே கி ஆவசியக்தா பயப்பட வேண்டிய அவசியம் நஹி ஹை இல்லை. क्योंकि ஏனென்றால் உன்கோ அவர்களுக்கு ய விஸ்வாஸ் ஓனா சாகியே இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். கி என்னவென்றால் வே இஸ் பூந்து கி தரஹ் அவர்கள் இந்த நீர்த்துளியைப் போல அச்சி ஜகஹ் ஜாக்கர் நல்ல இடத்திற்கு சென்று சமாஹித் ஹோ சக்தே ஹைம் சேர முடியும். இந்த ERCக்கான ஆன்சரை இன்னொரு முறை படிக்கலாம். संदर्भ यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियोद. இந்த பேராகிராஃப் ஏக் பூந்த் என்ற பெயருள்ள கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையினுடைய கவிஞர் ஸ்ரீ அயோத்தியா சிம்ம உபாத்யாய் ஹரியோத் அவர்கள். பாவார்த்தன மீனிங் इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं. இந்த போயட்ரி பேராகிராஃபில் கவிஞர் இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால் மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டி இருக்கும் நேரத்தில் தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं. ஆனால் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நீர்த்துளியை போன்று நல்ல இடத்திற்கு சென்று சேர முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த போயம் படிக்கும்போதே நம்ம படிச்சிருந்தோம். அந்த நீர்த்துளியும் வெளியே வரும்போது இப்படியே தான் தயங்கி பயந்து தான் வந்துச்சு. ஆனால் அந்த தயங்கிக்கிட்டே மேகத்துக்குள்ளேயே நிற்காமல் கீழே இறங்கி வந்தனால தான் ஒரு சிப்பிக்குள்ளே விழுந்து முத்தாக மாற முடிஞ்சுது. அதே போல தான் மக்களும் தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ளேயே பயந்து இருக்காமல் வெளியே வந்தாங்கன்னா தான் ஒரு நல்ல இடத்திற்கு சென்று சேர முடியும். இப்போது கொஸ்டின் பேப்பரில் இருந்த செகண்ட் ERC படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ERC. हम चलेंगे साथ साथ डाल हाथों में हाथ, हम चलेंगे साथ साथ एक दिन, हो मन में है विश्वास पूरा है विश्वास, हम चलेंगे साथ साथ एक दिन. இந்த ERCக்கான ஆன்சர் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 186 எடுத்துக்கோங்க. இங்கே 4 ஹோங்கே காமியாப் இருக்கு இல்லையா, இந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ERC தான் நம்ம படிக்க வேண்டிய ERC. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹம் சலேங்கேன்னு ஸ்டார்ட் ஆகி ஏக் தின் முடியக்கூடிய இந்த ERCக்கான ஆன்சர் தான் இப்போ படிக்கணும். சந்தர்ப்னா குறிப்பு. यह पद्यांश होंगे कामयाब नामक कविता से लिया गया है.
இந்த பேராகிராஃப், இந்த கொடுத்துருக்கக்கூடிய போயட்ரி பேராகிராஃப் ஆனது ஹோங்கே காமியாப் என்ற பெயருள்ள கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் द्वारा लिखी गई कविता है. இந்த போயம், அதாவது ஹோங்கே காமியாப் இந்த போயம் ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் என்பவரால் எழுதப்பட்ட கவிதை. நெக்ஸ்ட் பாவார்த்தனா இந்த போயம்கான மீனிங். பிரஸ்துத பங்கியோம் மே கொடுக்கப்பட்டுள்ள வரிகளில், இங்கே போயட்ரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் கவி கஹ்தே ஹைம் கவிஞர் சொல்கிறார், கி என்னவென்றால், ஹம் ஏக் சாத் சலேங்கே நாம் ஒன்றாக செல்வோம், நாம் எல்லோரும் ஒன்றாக செல்வோம்னு கவிஞர் சொல்றாரு. கந்தேசே கந்தா மிலாக்கர் தோளோடு தோள் சேர்ந்து, கந்தானா ஷோல்டர், ஸோ தோளோடு தோள் சேர்ந்து, ஆப்பசி பேத்பாவ் ஆப்பசினா தங்களுக்குள், பேத்பாவ் புலாக்கர் அதாவது வித்தியாசங்களை மறந்து, ஆப்பசி பேத்பாவ் புலாக்கர்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வித்தியாசங்களை மறந்து, ஏக் சாத் சலேங்கே ஒன்றாக நாம் எல்லோரும் செல்வோம். ஹமாரே மன்மே நம்முடைய மனதில், விஸ்வாஸ் ஹை நம்பிக்கை இருக்கிறது, और மற்றும் பூரா விஸ்வாஸ் ஹை முழு நம்பிக்கை இருக்கிறது, கி என்னவென்றால், ஹம் மில் ஜுல்கர் ரஹேங்கே நாம் எல்லாரும் சேர்ந்து வசிப்போம், மில் ஜுல்கர் ஒன்றோடு ஒன்று இணைந்து, ரஹேங்கே இருப்போம் அல்லது வசிப்போம். இப்போ இந்த கொஸ்டினை இன்னொரு முறை படிக்கலாம். சந்தர்ப் குறிப்பு, ये पद्यांश होंगे कामयाब नामक कविता से लिया गया है. இந்த பாடல் வரிகள் ஹோங்கே காமியாப் என்ற பெயருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் द्वारा लिखी गई कविता है. இந்த கவிதை கிரிஜா குமார் மாத்தூர் அவர்களால் எழுதப்பட்ட கவிதையாகும். भावार्थ मीनिंग, प्रस्तुत पंक्तियों में कवि कहते हैं कि हम एक साथ चलेंगे. இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த போயம்ல கவிஞர் நாம் எல்லோரும் ஒன்றாக செல்வோம் என்று சொல்கிறார். कंधे से कंधा मिलाकर आपसी भेदभाव बुलाकर एक साथ चलेंगे. மேலும் கவிஞர் நாம் தோளோடு தோள் சேர்ந்து நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்களை மறந்து எல்லோரும் ஒன்றாக செல்வோம் என்று சொல்கிறார். हमारे मन में विश्वास है और पूरा विश्वास है कि हम मिलजुल कर रहेंगे. நம்முடைய மனதில் நம்பிக்கை இருக்கிறது, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் கவிஞர் கூறுகிறார். இந்த மத்தியமா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரான போயட்ரி ஏஆர்சியில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையுமே ரிவிஷன் பண்ணியாச்சு. இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல போயட்ரி கொஸ்டின் ஆன்சர்ஸ், தோஹே, போயட்ரி எஸ்ஏஸ், ப்ரோஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ரிவிஷன் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.